சி.வி. சண்முகம் அதிமுக குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் தவறான கருத்துக்களை கூறி குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் அதிமுக கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் கொறடாவுமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எடப்பாடியார் தலைமையிலான தொண்டர்கள் யாரும் அதிமுகவை விட்டு செல்லவில்லை என்று தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு இல்லாத போது கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதை சி.வி. சண்முகம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் திண்டிவனத்திலே பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பற்றியும் சில தவறான கருத்துக்களை சொல்லி கழகத்திலே குழப்பத்தை விளைவிக்க முற்பட்டு வருகிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து, அம்மா காலத்திலே இருந்து இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் யாரும் இந்த இயக்கத்திலே இருந்து செல்லவில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசிய அக்னி கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறி வருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் நாவடக்கத்துடன் பேச வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஆதவ் அர்ஜுனா ஒரு அமைச்சரே இல்லை, ஆள் பிடிக்கும் வேலையை செய்பவர் என்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கடுமையாக விமர்சித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததாக ஒரு தவறான சொல்லை பயன்படுத்தி வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அமைச்சராக இருக்கின்றீர்கள், நாவடக்கத்தோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஆணவத்தால், அகங்காரத்தால் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே இருக்கிறது என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சிலரை ஆள் பிடிக்கும் வேலையிலே குதிரை பேரம் நடத்தி இழுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய தவறை திருத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.